Hi and hello, this is Karpagam from GK Creations. இன்னைக்கு வந்து பிகினர்ஸ்க்கான 5 பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு காமிச்சு தர போறேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் ஸ்டிச், செகண்ட் வந்து சேம் ரன்னிங் ஸ்டிச் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரன்னிங்க்கும் செகண்ட் ரன்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ரன்னிங் வந்து ஈவனா போகும் த்ரெட்டோட சைஸ். செகண்ட் ரன்னிங் ஸ்டிச் வந்து அன்ஈவன் ரன்னிங் சொல்லலாம். இது வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், ஒரு லாங் ஒரு ஷார்ட் அந்த மாதிரி போகும். இது வந்து அவுட்லைன் பார்டர்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து ஈவன் வைப்டு ஸ்டிச். இதுக்கு வந்து நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் கலர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். தென் ஃபோர்த் வந்து ஸ்டெம் ஸ்டிச், ஃபுல் க்ரீன் கொடுத்துருக்கேன். பேக் ஸ்டிச் வந்துட்டு உங்களுக்கு சேம் ஆஸ் ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே, பட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடுவோம் இந்த பேக் ஸ்டிச். ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் வந்து எப்படின்னு சொல்லி நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து த்ரெட்டோட ஒரு எண்ணில் வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீடில் பேக் சைடில் வச்சு ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டிச்சு. இது வந்து என்னென்னா ஈவனாக இருக்கணும் உங்களுக்கு. ஒவ்வொரு த்ரெட்டோட இதுவும் வந்து ஈவனாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போயிட்டே இருக்கணும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. செகண்ட் ஸ்டிச்சும் வந்து ரன்னிங் ஸ்டிச் தான். இது வந்து அன்ஈவன் ரன்னிங் சொல்லுவாங்க. எப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அடுத்தது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். இப்போ வந்து மேலே இருக்க ஸ்டிச் வந்து ரன்னிங் ஸ்டிச்சே தான், ஈவனாக உங்களுக்கு போயிட்டுருக்கு. கீழே இப்போ நான் போட்டுருக்க ஸ்டிச் வந்து அன்ஈவன் ரன்னிங் ஸ்டிச். ஒரு ஸ்டிச் பெருசு லென்த்தாகவும், ஒரு ஸ்டிச் வந்து அடுத்த ஸ்டிச் வந்து பிரெத் வந்து கம்மியாகவும் போடுறேன். இதுவும் சில ஃப்ளாஸ்க்கு அவுட்லைன் பார்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைட் திருப்பி லாஸ்ட்டாக இருக்க ஸ்டிச்சோட த்ரெட்டில் வந்துட்டு உள்ளே விட்டு நீடில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நாட் போடணும். ஜஸ்ட் உங்களுக்கு வர மாதிரி ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா இது வந்து ஸ்டிஃபாக நின்றும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஈவன் வைப் ஸ்டிச். இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து
ஒரு பேஸ் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கு அதில் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச் மட்டும் நம்ம போடுறோம். இந்த ஒரு கலரில் வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் போடணும். நான் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டங்காட்டி நான் ரன்னிங் ஸ்டிச் வந்து இப்படியே போடுறேன். இது நீங்களும் வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் கலர் த்ரெட் வந்து பின்னாடி இருந்து எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் இந்த த்ரெட்குள்ள ரன்னிங் ஸ்டிச்சோட த்ரெட்குள்ள மட்டும் நீடில் விட்டு இப்படி எடுக்கணும். கிளாத்ல வந்து எதுவுமே பட தேவையில்லை. த்ரெட் மட்டும் உள்ள வெளியே போயிட்டு வந்தால் போதும். நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அந்த ரன்னிங் ஸ்டிச்சோட த்ரெட்குள்ள மட்டும் நீடில் விட்டு எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் 2 அட்ராக்டிவ் கலர்ஸ் இல்லை 2 ஆப்போசிட் கலர்ஸ் எடுக்கும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஃபோர்த் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பின்னாடி நாட் போட்டு த்ரெட் வெளியே எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட ஹாஃப்ல இருந்து நம்ம வந்து த்ரெட் எடுக்க போகிறோம். திருப்பி இப்படி ஆட் பண்ணணும். திருப்பி வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே இது பேக் சைட் கொண்டு போயிட்டு திருப்பி அந்த சென்டர்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்க்கான பிகினிங் பாயிண்ட் நம்ம எடுக்கணும். லாஸ்டா நம்ம பார்க்க போறது வந்து பேக் ஸ்டிச். இப்போ 5 பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன்.
Thank you guys. Thank you for watching my channel. Thank you very much.